சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ பாண்டிச்சேரியில் பாமகவோட செயற்குழு கூட்டம் நடக்குது. இந்த மீட்டிங்கை பொறுத்தளவில் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே காட்டமான கருத்து மோதல் அங்கே நடக்குது. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சியில் ரெண்டு தலைவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய மோதல் அப்படின்றத தாண்டி ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு வார்த்தை மோதல் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த இஷ்யூவை பார்க்கும்போது ஓவராலாக இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஃபேமிலி பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறதும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இப்போ ஃபேமிலி பாலிடிக்ஸ் ரொம்ப மோசமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓவராலாக ஃபேமிலி பாலிடிக்ஸை பற்றியும் சொல்லுங்கள் சார். கரெக்ட். இன்டர்னல் ப்ராப்ளத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. இது ஃபேமிலி ப்ராப்ளம்ன்றதை தாண்டி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னு சொல்லும். பிகாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அறக்கட்டளைகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகள் இருப்பதாக அறிகிறது. அந்த அறக்கட்டளைகளை யார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது தான் இப்போ மெயின். அறக்கட்டளைகளில் அன்புமணி ராமதாஸ், பெரியவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், அவருடைய தாயார் அதாவது ராமதாஸுடைய மனைவி, இவங்கெல்லாம் இருக்காங்க. புதியதாக மகள்களையும் ராமதாஸ் உள்ளே கொண்டு வருகிறார். அதுதான் அன்புமணிக்கு பிடிக்கவில்லை என்கிறார்கள். இது கிராக்ஸ் ஆஃப் த இஷ்யூ இஸ், இது பொலிட்டிக்கல் இஷ்யூ எதுவுமே கிடையாது. அப்பாக்கும் பிள்ளைக்கும் அந்த சண்டை ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ சம்மந்தப்பட்ட சண்டை கிடையாது. பிஜேபியோட கூட்டணி வேணும் அப்படின்னு அன்புமணியும், இல்லை பிஜேபி வேணாம் ஏடிஎம்கேவோட தான் போகணும் நான் ராமதாஸும் பெரியவரும் சொல்கிறாங்கன்னா அது பொலிட்டிக்கல் இஷ்யூ. அதுவும் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அது வெளிப்படையாக இல்லை, உள்ளே அது இருக்கலாம். வெளிப்படையாக வந்தது எதுனா முகுந்தன்னு அவரோட நியமனம். யார் இந்த முகுந்தன்னா டாக்டர் ராமதாஸோட அக்காவோட மகள் வழி பேரன். மகள் வழி பேரன், அக்காவோட மகள் வழி பேரன். மகனுக்கும் பேரனுக்கும் பதவி கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அன்புமணி ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றார். ஃபேமிலி, இட்ஸ் அ ஃபேமிலி இஷ்யூ. அது அரசியல் சண்டையாக வெளியில் வருது. இதே ராமதாஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எவ்வளோ ஒரு தான், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன்ஸ். எப்படி சொல்கிறது, அதாவது ராமதாஸ் அவர்கள் 35 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னியர் சங்கத்திலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சி உருவான பொழுது அவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ், என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள், வந்தால் என்னை சவுக்கால் அடிங்கள்னார். இன்றைக்கி அவங்க குடும்பத்துக்குள்ளே, பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற சண்டை குடும்ப சண்டை. அவர் ஏற்கனவே ராமதாஸ் நிறுவனர், பதவி எதுவும் இல்லை. மகனை தலைவர் ஆக்கிட்டார், மத்திய மந்திரி ஆக்கிட்டார், எம்பி ஆக்கிட்டார். மருமகளை அன்புமணி ஒய்ஃபை எலெக்ஷனில் டிக்கெட் கொடுத்து தோத்துட்டாங்க அந்த அம்மா. இப்போ 4வது உறுப்பினரை உள்ளே கொண்டு வர்றாரு. சவுக்கால் அடிங்கன்னு சொன்னவர் நீங்கள் எங்கே நிற்கிறாருன்னா, பேரனை கட்சிக்குள்ளே புகுத்துறதுக்கு மகனோட சண்டை போட்டுட்ருக்கார். இந்திய அரசியல் கட்சிகள் எல்லாமே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டைனாசிட்டிஸ் தான் ரூல் பண்ணது, எக்ஸப்ட் லெஃப்ட் அண்ட் பிஜேபி. மற்ற எல்லாமே டைனாசிட்டிஸ் தான். சோனியா காந்தி ஒரு தடவை சொன்ன மாதிரி இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதல்ஸ்லேருந்து, ஃபருக் அப்துல்லாலேருந்து, காந்திஸ்லேருந்து, முலாயம் யாதவ்லேருந்து, கேசிஆர்லேருந்து, திமுக குடும்பத்துலேருந்து, இந்த பக்கம் தேவேகவுடாலேருந்து, இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். இதில் தமிழ்நாட்டில் திமுக தான் அதிகபட்சமாக குடும்ப அரசியலில் இருக்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கு நல்ல டஃப் கொடுக்க விதத்தில் பாமக இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்து உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் கட்சிக்குள்ளே கட்சியை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ட்ரஸ்ட்டில் யாரை போடுறதுன்றது தான் பிரச்சனை. இந்த இளைஞர் அணிக்கு தலைவர்ன்றது சும்மா இட்ஸ் அ கேமஃப்ளாஜ். அது சும்மா அது ஒரு வெளியில் சொல்லப்படுற காரணம். அறக்கட்டளையில் அன்புமணிக்கு செக் வைப்பதற்கு தன்னுடைய மகள்களையும் மகள் வழி பேரன்களையும் கொண்டு வர ராமதாஸ் முயற்சிக்கிறார். அன்புமணி அதை எதிர்க்கிறார். இவ்வளோதான். இது கேள்வி என்னன்னா, இப்போ எதுக்கு ராமதாஸ் அவர்களுக்கு அந்த விஷயம் தேவைப்படுது? அன்புமணி அவர்களுக்கு ஏன் செக் வைக்கணும்? புது ஃபோர்ஸஸ் உள்ள ஏன் கொண்டு வரணும்? அது என்ன விரும்புகிறாருன்னா, அன்புமணி அவர்களுக்கு புது ஃபோர்ஸஸ் கொண்டு வரல, குடும்பத்துக்குள்ளே புதுசாக வந்தாலும் ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலும் இட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி பார்ட்டி. ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இருக்க பிரச்சனை ரிப்போர்ட்ஸ் சஜஸ்ட் தட் அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ அதிமுக பாமக கூட்டணி வேண்டும் என்று பெரியவர் ராமதாஸ் விரும்பினார். பட் கடைசி நேரத்தில் அன்புமணி பிஜேபி பக்கம் போயிட்டார். டாக்டர் ராமதாஸ் பெரியவரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ விமர்சனங்கள் அவர் மீது இருந்தாலும் அவருக்கு ஒரு ஷார்ப் பொலிட்டிக்கல் மைண்ட் உண்டு. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ட்யூஷன், நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் அன்புமணி வயதில் இருக்கும்போது அப்படி தான் இருந்தார். அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஷார்ப்னஸ் உண்டு பெரியவருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அன்புமணிக்கு அது கிடையாது. இந்த எலெக்ஷனில் பிஜேபி தோற்றுரும். அகில இந்திய அளவிலே பெரிய அளவில் சீட் வாங்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபியோட போனால் வாஷ் அவுட்டு, ஏடிஎம்கேவோட போனால் 4 சீட்டாக ஜெயிக்கலான்னு பெரியவர் விரும்பி இருக்கிறார். அவர் ஏடிஎம்கேவோட தான் போகணுன்னு விரும்பி இருக்கிறார். 11th ஹவரில் தான் பிஜேபி பக்கம் அன்புமணியோட ப்ரெஷரால் அவங்க போயிருக்காங்க ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அதுலேருந்தே சண்டை ஆரம்பிக்குது. இப்போ அசம்பிளி எலெக்ஷனில் ஏடிஎம்கேவோட போகிறத தான் டாக்டர் ராமதாஸ் விரும்புகிறாரு. பட் அன்புமணி வாண்ட்ஸ் டு கோ வித் பிஜேபி ஆர் விஜய், நாட் பிஜேபி, விஜயோட போகணும்னு விரும்புகிறார்.
crux ஆஃப் த ப்ராப்ளம் இதுதான். ரெண்டாவது இதை விட முக்கியமானது வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ இஸ் அறக்கட்டளை. அதை வெளியில் அவங்க சொல்ல மாட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ பிஎம்கேல பவர் வந்து இப்போ அன்புமணி கையில் தான் இருக்குது. அவர் பிஜேபியோட போகணும்னு நினச்சாங்கன்னா பிஜேபியோட போக முடியுது இல்லை? அப்படி தான் நம்ம வி ஹேவ் டு கன்ஸ்ட்ரூ. ஏன்னா 11th ஹவரில் ஏடிஎம்கே விட போக வேண்டியதை அன்புமணி அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டார். பட் இப்போ அசம்பிளியில் அவர் பண்ண முடியுமான்றது நமக்கு தெரியல. அண்ட் ராம்தாஸ் சீனியருக்கு அவருக்கு வந்து இஸ் ஏஜிங் லேட்ஸ் யூஸ் அந்த நெகட்டிவ் சைட் ஆஃப் 80s. அன்புமணி கை தான் ஓங்கி இருக்குது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனு அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி பார்ட்டியா, கம்ப்ளீட்லி ஃபேமிலி பார்ட்டி. ஸோ இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேபி ராமதாஸ் அவர்களோட அந்த பேச்செல்லாம் மீறி செயல்படுறதுனால அவரை கவுண்டர் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா இன்னொரு ப்ரெஷர் வேற சைட்லேருந்து போடலான்றதுக்காக முகுந்தன் மாதிரி ஆட்டில் உள்ள கொண்டு வராங்க. பட் முகுந்தன் கேன் நெவர் மேட்ச் அன்புமணி. முகுந்தன் இஸ் அவர் ஐடி விங் லீடராக இருந்தார். பட் பார்ட்டிக்குள்ளே அவருக்கு என்ன ஹோல்டு இருக்குன்றதுலாம் வந்து இட்ஸ் பெரிய அளவில் ஹோல்டெல்லாம் அவர் கிடையாது. இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இட்ஸ் ஒரு ஃபேமிலி ஃபாய்டு பொலிட்டிக்கல் ஃபைட்டாக வெளியில் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. இட்ஸ் அ ஷேம்லெஸ் திங். என் குடும்பத்துலேருந்து யாராவது வந்து அரசியலுக்கு சவுக்கால் அடிங்கன்னு சொன்னவர் இன்றைக்கு வெளிப்படையாகவே பேரனை ப்ரமோட் பண்ணுறாரு. யாருக்கு சேலஞ்ச் பண்ணி? மகனுக்கு சேலஞ்ச் பண்ணி. அப்போ எந்த கோஷ்டி ஜெயித்தாலும் அதிகாரம் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும். இது எவ்வளோ ஒரு கன்னிங் மைண்டு இது. ஸோ இவர்கள் பாட்டாளி உழைக்க மக்கள்ன்ற பேரை வச்சுக்கிட்டு, டாய்லிங் மாஸ்டர்ஸ்னு பேரை வச்சுக்கிட்டு பெரிய அளவில் வந்து பணம் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு அறக்கட்டளைகளை காப்பாற்றுறதுக்கு அரசியல். நீங்கள் தானே சொல்லுவீங்க பவர் ட்ரிவன், மணி ட்ரிவன்னு. நவ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எக்ஸப்ட் டிஎம்கே மற்றது எல்லாமே மணி ட்ரிவன் ஆகிட்டாங்க. இருக்கிற காசை காப்பாற்ற தான் அவர்களுக்கு அரசியல். ஃபார் டிஎம்கே இட் இஸ் பவர் ட்ரிவன். பவரை காப்பாற்றுறதுக்கு திமுகவுக்கு பணம் தேவைப்படுது. அண்ட் தே காட் ஷீட்ஸ் ஆஃப் மணி. பெரிய அளவில் thousands of crores டிஎம்கே வச்சுருக்குது. மற்றவர்கள் ஏடிஎம்கே, பாமக, டிஎம்டிகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, ஏடிஎம்கே கூட அப்போசிஷனை நீங்கள் பவர் ட்ரிவன்னு வச்சிடலாம். அவங்களுக்கு வந்து வெறும் பணம் மட்டும் இல்லை, பவர் இல்லைன்னா அந்த பணத்தை காப்பாற்ற முடியாது. அட்லீஸ்ட் அவங்களும் பவர் ட்ரிவன் தான். இப்போ டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஆர் பவர் ட்ரிவன். பட் மற்ற பார்ட்டிஸ் எஸ்பெஷலி டிஎம்டிகே அண்ட் பிஎம்கேலாம் அது அப்சல்யூட்லி மணி ட்ரிவன். இருக்கிற காசை காப்பாற்ற தான் அரசியல். இட்ஸ் அ ஷேம்லெஸ் திங். இது வந்து ரொம்ப அவலமான ஒரு அரசியலில் தான் தமிழ்நாடு இன்றைக்கி சந்தித்து கொண்டு இருக்குது. தீஸ் ஆர் ஆல் அப்சல்யூட்லி ஃபேமிலி பார்ட்டிஸ். அவுட் அண்ட் அவுட் வந்து இவங்க வந்து இதெல்லாம் குடும்ப அரசியல், ரேபிட் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ். அண்ட் இட்ஸ் அ ஷேம் ஆன் டெமோக்ரஸி. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். எப்படி யாரும் கேள்வி கேட்காமல் இருக்காங்கன்னு புரியல. என்ன பிரச்சனை அந்த பொதுக்குழுவில், செயற்குழுவில் நூற்றுக்கணக்கானவங்க வேணும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள், இந்த ஐஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிறாங்க. யாருக்கு? பேரனுக்கு. இது எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயம். ஒரு அவுட் சைடருக்கு போடல. ஸோ யார் ஜெயித்தாலும் பவர் ஸ்டேஸ் வித்தின் த ஃபேமிலி. இது அந்த காலத்தில் 2010 துக்ளக்கில் கலைஞரோட 2006 and 11 ஷேம்லெஸ் ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணார்ல. அழகிரி, கனிமொழி, இந்தியா டுடேல கவர் ஸ்டோரியாக பண்ணால குபேந்திர குடும்பம்னு. அந்த பீரியடில் ஒரு கேள்வி பதில் வரும். கோஷ்டி அரசியல் எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது, திமுக மட்டும் நீங்கள் ஏன் கோஷ்டி அரசியல்னு கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் அழகாக எழுதுவார். எல்லாம் கரெக்டு தான், குடும்ப அரசியல் எல்லா கட்சியிலையும் இருக்குது, கோஷ்டி அரசியல் எல்லா கட்சியிலையும் இருக்குது. ஆனால் திமுக எல்லா கோஷ்டியும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். எல்லா கட்சியிலையும் கோஷ்டி இருக்குது, ஆனால் திமுக எல்லா கோஷ்டியும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். இப்போ சொல்லுவார், அழகிரி ஒரு கோஷ்டி, ஸ்டாலின் ஒரு கோஷ்டி, கனிமொழி ஒரு கோஷ்டி, மாறன்ஸ் ஒரு கோஷ்டி, 4 கோஷ்டி. நீ உனக்கு இருக்க பிடிக்கலன்னா நீ கலைஞர் கோஷ்டியில் சேர்த்துக்கலாம். அவரே ஒரு கோஷ்டி. ஸ்டாலினுக்கு எதிராக அழகிரியை கொம்பு சீவி விட்டதே கலைஞர் தான், எல்லாருக்கும் தெரியும். இப்போ அது அப்படியே இன்றைக்கி பிஎம்கே உள்ளே வந்துருக்குது. ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த கட்சிக்குள்ள ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எல்லாரும் வாரிசுகளாக இருந்தாலும் ஒரு வாரிசை சில நேரங்களில் தூக்கி பலப்படுத்த வேண்டியதும் ஒரு வாரிசை கொஞ்சம் பலவீனப்படுத்த வேண்டியதும் தேவை இருக்குது. ஏன்னா அல்டிமேட்லி இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அது ராமதாஸோ கலைஞரோ. ஏன்னா இவங்களுக்கு பவர் இல்லைன்னா இவங்க ஒன்றுமே கிடையாது. ஆக இவர்கள் அதையும் செய்கிறார்கள். பட் அதாவது வந்து இட்ஸ் அ மாக்கரி ஆஃப் டெமோக்ரஸி கேப்ரியல். இட்ஸ் அ கர்ஸ் ஆன் டெமோக்ரஸி. இப்போ அடுத்து அதான் சார் நம்ம பேசணும். இப்போ என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க வாரிசு அரசியல்ன்றது இந்தியா முழுக்க இருக்குது. காஷ்மீரில் பார்த்தோன்னா அப்துல்லாஸ் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவர் ஷேக், அதுக்கப்புறம் ஃபரூக், இப்போ ஒமார் அப்துல்லா. பஞ்சாப்ல பார்த்தோன்னா பாதல்ஸ், யூபி பீகார்ல யாதவ்ஸ் இருக்காங்க, லல்லு யூபியில், இங்கே முலாயம். அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவுக்கு வந்துட்டோம்னா பவாரோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் தாக்கரேஸோட ஃபேமிலி இருக்குது.
இங்க கர்நாடகா வந்துட்டோம்னா கவுடாஸ், அப்புறம் தமிழ்நாட்டுல சொல்லவே வேண்டாம். தேவையில்லை. ஸோ இப்படி எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா இது ஏதோ ஒரு குடும்பத்தையோ ஒரு இண்டிவிஜுவலா நம்ம பிளேம் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு புறசூழல், ஒரு சோஷியல் கண்டிஷன் இங்க இருக்கு. அத கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன் இந்தியால இந்த மாதிரி சொல்றீங்க? நீங்க வந்து இன்னமும் உங்க டெமோக்ரஸி வந்து மெச்சூர்ட் ஆகல. See, as a country we may have 3000 year old history. பாரத வருஷே பரத கண்டேன்னுவாங்க. பாரத வருஷம் பரத கண்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆஸ் நேஷன் ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா 75 வருஷம் தானே ஆகுது. ஒரு கண்ட்ரியாக இது வந்தது என்ன, பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு தானே இது ஒரு நாடாகவே உருவாகுது. பிரிட்டிஷ்காரன் வரலன்னா இது ஏது ஒரு நாடாக இருந்திருக்க போகுது. அப்போ இங்கே வரும்பொழுது அவன் 47 விட்டுட்டு போகும்போது எப்படி விட்டுட்டு போனான்? அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு நவீன ஆட்சி முறை வருது. நேஷன் ஸ்டேட்டுன்னு பார்க்கும்போது ஒரு குழந்தை, ஒரு வயசு குழந்தை இது. அஸ் அ கண்ட்ரி மே ஹேவ் 3000 year old. அப்போ இந்த நேஷன் ஸ்டேட்டாக இருக்கும்போது இதில் வந்து இன்னமும் அந்த ஃபியூடல் மைண்ட் செட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பேரனுக்கு பதவி கொடுக்கறதுக்கு அப்பாவும் தாத்தாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்கன்னா அது 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 ரொம்ப இட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் அபவுட் யுவர் டெமோக்ரஸி. அது ஓப்பனாக அடிச்சுக்கிறாங்க. திமுகவில் என்ன ஆச்சு, 2014 கலைஞர் ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக அழுதார். ஸ்டாலினுக்கு எதிராக அழகிரி வந்து தவறான வார்த்தைகளை சொன்னார்னு. தான் குடும்ப பிரச்சனையை கொண்டு வந்து கட்சி பிரச்சனையாகவும் தமிழ்நாட்டோட பிரச்சனையாகவும் வச்சார் 2014 ஜனவரியில். இன்றைக்கி வந்து ஆஃப்டர் கலைஞர் வந்து பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாஸ் ஸ்மூத் பிகாஸ் சிஸ்டம்ஸ் ஆர் இன் பிளேஸ். இப்போ அடுத்த உதயநிதிக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது திமுகவில் மட்டும் இல்லைங்க, எல்லா கட்சியிலையும் வந்துச்சு. இப்போ பாமகவில் அது வந்துச்சு, தேமுதிகவில் வந்துடுச்சு. அண்ட் தீஸ் பார்ட்டிஸ் ஆர் கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஓரியன்ட் பார்ட்டிஸ்னும் போது ஃபார் வாட் தே ஆர் ஃபேமிலி ஓரியன்ட். இதில் என்ன இருக்குது பெருசானா, தே காட் ஹியூஜ் மணி. கடந்த 10 வருஷத்தில் வந்து இந்த அரசியல்வாதிகள் கடந்த 20 வருஷத்தில் குறிப்பாக 10 வருஷத்தில் சம்பாதிச்ச காசுன்றது வந்து மைண்ட் பாக்லிங் அமௌண்ட். ஒரு தொழில் பண்ணி நேர்மையாக அதில் சில திலாலங்கடி வேலை பண்ணாலும் நீங்கள் சம்பாதிக்கலான்னு இருந்தால் அந்த மாதிரி கஷ்டமே படாமல் யூ கேன் மின்ட் மணி வென் யூ ஆர் இன் பாலிட்டிக்ஸ். அப்போ அந்த காசை காப்பாற்றுறதுக்கு தானே அரசியல் தேவைப்படுது. அப்போ அந்த அரசியல்னு வரும்போது, காசுன்னு வரும்போது அது ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறுது. போத் த பார்ட்டி அண்ட் த பார்ட்டிஸ் ஃபண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. கட்சி ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாறிடுது. கட்சியை ஒரு ப்ராப்பர்ட்டியாக, லேண்ட் எப்படி ப்ராப்பர்ட்டியாக டிவைட் பண்ணுறோமோ அதே மாதிரி கட்சி ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் இந்த இன்வேரியபிளி இவங்க எல்லாரும் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. 1 or 2 ட்ரஸ்ட், மோர் தேன் 1 ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அறக்கட்டளைகளை வச்சுருக்கும் போது இந்த பணத்தை வந்து பிளாக்கை ஒயிட் ஆக்குறது ஈஸி. உங்கள் இஷ்டத்துக்கு அதை சேனலைஸ் பண்ண முடியும். நோ, அந்த ட்ரஸ்ட்டை காப்பாற்றுறதுக்கு தான் அரசியல். அப்போ அந்த அரசியலுக்குள்ளே ஃபேமிலி தான் இருக்க முடியும் ஆப்வியஸ்லி. எப்படி யோசிச்சு பாருங்கள், 77 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே எக்ஸப்ட் த பிஜேபி அண்ட் லெஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஓரியன்ட் பார்ட்டிஸ் தான். பிஜேபியில் இருக்கலாம், அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கலாம், பட் இட் இஸ் நாட் அ ஃபேமிலி ஓரியன்ட் பார்ட்டி. இட்ஸ் ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் பார்ட்டி, இந்துத்துவ ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் பார்ட்டி, மெஜாரிட்டேரியன் கம்யூனலிசத்தை ப்ராபகேட் பண்ணுற பார்ட்டி, விச் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ். சந்தேகமே இல்லை. ஆனால் நீ ஃபேமிலி பாலிட்டிக்ஸை நீ வந்து ஃபேமிலி பாலிட்டிக்ஸை கண்டினியூஸாக ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே போனீங்கன்னா இட் வில் லீட் டு கம்யூனலிசம், இட் வில் லீட் டு ஃபேசிசம். அதுதான் அது அங்கே தான் இருக்குது. தட் இஸ் த கேட்ச். கம்ப்ளீட்டாக இது எப்படி நீங்கள் இந்த சிஸ்டத்தை எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? ஒரு படிச்சுட்டு வேலைக்கு வரக்கூடிய ஒரு இளைஞன், ஓட்டு போடணும்னு நினைக்கிறவன், அது பாலிட்டிக்ஸ்க்குன்னு வரணும்னு நினைக்கிறவன், அவன் எப்படி வந்து இந்த சிஸ்டத்தை ஏற்றுப்பான்? அதான் சார் கேள்வி. இப்போ என்னென்னா சிஸ்டம் ஏற்றுக்கிறாங்க மக்கள், அன்ஃபார்ச்சுனேட்லி. அதான் இப்போ என்னென்னா மக்கள் ஃபேமிலி பாலிட்டிக்ஸை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பேரனையோ பையனையோ கூப்பிட்டு வந்தீங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஓட் போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் தலைவர்களே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வாரிசுகளை உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்க. அதனால தான் அவங்களும் போல்டாக பசங்களை உள்ளே கொண்டு வராங்க. ஒன்று. ரெண்டாவது, ஏன் மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நம்மளை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சிஎம் ஆகணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர் மட்டும்தான் சிஎம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குன்னா நம்ம பசங்க யாருமே சிஎம் ஆக முடியாது. தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்காங்க, இங்கே யாரும் சிஎம் ஆக முடியாது. ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டும்தான் சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. ஏறக்குறைய மன்னராட்சிக்கு நம்ம திரும்ப போயிருக்கோம். எஸ். ஸோ இதை மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க? இது லிட்டரலாக சுயமரியாதைக்கு எதிரான ஒரு செயல், சோஷியல் ஜஸ்டிஸுக்கு எதிரான ஒரு செயல், மக்கள் பெரும்பான்மையான மக்கள் அவமதிக்கக்கூடிய ஒரு செயல். மக்கள் ஏற்றுக்கிறாங்க. தட்ஸ் தி கேட்ச். ஏன்னா மைண்ட் அளவில் வந்து நீங்கள் வந்து இன்னமும் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், எவ்வளோ தான் நீங்கள் லிபரலாக திங்க் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினச்சிருந்தாலும், நீங்கள் லிபரேட்டடு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் உங்களை அறியாமலேயே நீங்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீன்றது நீ கிடையாது. 1000 வருஷமாக உன்னோட முன்னோர்களோட வார்ப்பு தான் நீ. இன்றைக்கி உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து நீ வெறுத்து ஒதுக்கக்கூடிய எண்ணங்கள், நீ வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளக்கூடிய எண்ணங்கள், நீ காரி துப்புற எண்ணங்கள் உன்னை அறியாமல் உன்னுள் ஒட்டி கொண்டிருக்கும். இந்த ஃபியூடல் மைண்ட் செட் எப்படிங்க ஏற்றுக்க முடியுது? நான் இண்டிவிஜுவலாக யாருமே சொல்ல விரும்பலைங்க. ஒரு அப்பா பிள்ளைக்கு பிள்ளை, இன்னொரு அப்பா ஒரு பிள்ளை, ஒரு அக்கா பேரன், இன்னொரு ஃபேமிலி, அந்த புருஷன் செத்தோன்னா பொண்டாட்டியோட தம்பி பொண்டாட்டியோட பிள்ளைங்க. இட் இஸ் எவ்ரிவேர் டைனாசிட்டி. இதுக்கு மன்னராட்சிங்க இதுக்கு என்ன வித்தியாசம்? அண்ட் ரிமெம்பர் ஒன் திங்,
குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்பது இட்ஸ் டெட் அகெயின்ஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், டெட் அகெயின்ஸ்ட் தலித் எமான்சிபேஷன். தலித் விடுதலைக்கும் சமூக நீதிக்கும் நேர் எதிரானது வாரிசு அரசியல். ஸோ இதான் சூப்பரான ஒரு விஷயமே. ஒரு சைடில் ஃபேமிலி பாலிடிக்ஸ், இன்னொரு சைடில் சோஷியல் ஜஸ்டிஸை காக்கக்கூடிய கட்சியும் நாங்கள் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. ஒரே பக்கத்தில் குடும்ப அரசியலையும் வெக்கமே இல்லாமல் கூச்ச நாச்சம் இல்லாமல் குடும்ப அரசியல் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்டார்ஸ்மெண்ட் வாங்குவாங்க. கட்சி கூட்டந்தும் நாட்டு சமூகத்திடமிருந்து என்டார்ஸ்மெண்ட் வாங்குவாங்க. அஃப்கோர்ஸ் மக்கள் ஓட்டு போடுறாங்க. இன்னொரு பக்கம் சமூக நீதிக்கு நாங்கள் தான் காவலர்கள் வாங்க. அது எப்படா சமூக நீதியும் குடும்ப அரசியலும் ஒன்றா போக முடியும்? ஆக்சிமோரான்னு ஒரு டேர்ம் இருக்குல்ல ஆங்கிலத்தில், நேர் எதிர்ப்பு பதம். ஆக்சிமோரான் தான். சோஷியல் ஜஸ்டிஸும் ஃபேமிலி பாலிட்டிக்ஸும் ஆக்சிமோரான். சோஷியல் ஜஸ்டிஸும் டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸும் ஆக்சிமோரான். சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கிற இடத்துல ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் இருக்கக்கூடாது. ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் இருக்கிற இடத்துல சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்காது. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே எல்லா பார்ட்டிஸ்லையும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எக்ஸப்ட் லெஃப்ட் அண்ட் பிஜேபி. பிஜேபி நாடு பூரா வளர்ந்ததுக்கு ஒரு காரணம் காங்கிரஸோட சோஷியல் ஜஸ்டிஸ், காங்கிரஸோட ஃபேமிலி பாலிட்டிக்ஸ். ஏன்னா பிஜேபியில் ஃபேமிலி பாலிடிக்ஸ் இல்லை, அதே மாதிரி லெஃப்ட்லையும் இல்லை நினைக்கிறீங்க? ஆமாம், பிஜேபியில் வந்து 1000 தான் இருந்தாலும் ஒரு ஐடியாலஜி இருக்குது. 1 or 2 இருக்கலாம் அங்கே இங்கே, அது வேறு. இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட்டட் பை ஃபேமிலிஸ் கிடையாது பிஜேபியில். பிகாஸ் அந்த இடத்துல ஐடியாலஜி வந்துடுது. ரைட்லி ஆர் ராங்லி அங்கே ஒரு ஹிந்துத்வான ஒரு ஐடியாலஜி வந்துடுது. லெஃப்ட் வந்து சொல்லவே தேவையில்லை, கம்யூனிசம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ ஐடியாலஜி இல்லாதது தான் பிரச்சனை. ஐடியாலஜி இல்லாதது தான் ஃபேமிலி பாலிடிக்ஸில் போய் முடியும். அங்கே தான் வந்து இவ்வளோ அட்டூழியங்களும் நடக்கும். நீங்கள் த லேக் ஆஃப் ஃபேமிலி லேக் ஆஃப் ஐடியாலஜி தான் ஃபேமிலி பாலிடிக்ஸ் த்ரைவ் ஆகிறதுக்கான ஃபெர்டைல் கிரவுண்டு. அது த்ரைவ் ஆகுதுன்னா அங்கே சோஷியல் ஜஸ்டிஸ் சத்தியமாக இருக்காது. இங்கே நான் திராவிடன் மாடலு சமூக நீதினு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் நம்ம வந்து குடும்ப அரசியலில், ஒரு குடும்பம் மட்டும் இல்லைங்க, பார்ட்டி இஸ் ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிஸுங்க. ஒவ்வொரு மந்திரியும் புள்ள வந்து எம்பி அல்லது எம்பி புள்ள மந்திரி, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் பிள்ளையும் எம்எல்ஏ அல்லது மந்திரி, அல்லது அவங்க அடுத்த நெக்ஸ்ட் இன் கமாண்டர். ஸோ ஃபேமிலி ஓரியன்ட் பார்ட்டி தான் டிஎம்கே கம்ப்ளீட்லி. ஏடிஎம்கேலையாவது மற்ற ஸ்பேஸ் இருக்குது, டிஎம்கேல எங்கே இருக்குது? கொஞ்சம் லெட் பி, நான் என்ன சொல்ல, லெட் பி ஃப்ராங்க். ஏதோ தனிப்பட்ட முறையில் ப்ரிஜுடிஸ்டாக நம்ம பேசுகிறோன்னு கூட நினைக்க வேணாம். ஐம் சாரி, அப்படி இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஃபேக்டாக பாருங்கள். இவ்வளோ தூரம் ஒரு ஓப்பனாக ஒரு திராவிடன் ஐடியாலஜின்னு சொல்கிற ஒரு பார்ட்டி அண்ணா ஆரம்பித்த போது இப்படி அப்படின்னா தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாவது அண்ணா கொண்டு வந்தாரா? இங்கே யாராவது ஒரு ஃபேமிலி மெம்பரை அரசியலுக்கு கொண்டு வராமல் கருணாநிதி இருந்தாரா? எவ்ரி ஒன் ஹஸ் அ ஸ்டேக். என்டையர் ஃபேமிலி டாமினேட்ஸ் த பார்ட்டி அண்ட் when they are in government it is on their clutches. எப்படி இது சாத்தியப்பட்டது? இந்த நேம் ஆஃப் ஐடியாலஜி, இந்த நேம் ஆஃப் ஐடியாலஜி. அது அவரை விட, கலைஞரை விட இப்போ ஸ்டாலின் பீரியடில் சமூக நீதி இவ்வளோ பெரிய தே ஆர் போஸ்டிங் லைக் எனிதிங். ஆனால் நடைமுறையில் என்ன? உதயநிதியை கொண்டு வந்திருக்கீங்க. எப்படி இது இந்த டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இங்கே நடக்குது? எப்படி இந்த சொசைட்டி அலோவ் பண்ணுது? எப்படி நீ எலெக்ஷன்ஸில் நீங்கள் அவங்க ஜெயிக்கிறாங்க? ஹவு தே வர் ஏபிள் டு புல் ஆன் த சிஸ்டம்? அதை நார்மலைஸ் பண்ணி பேசக்கூடிய இன்டலெக்சுவல் ப்ரீடு, பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், அகடமிஷியன்ஸ், அறிவுஜீவிகள், தே ஆர் இன்டலெக்சுவல்ஸ் நோ டவுட். அவர்கள் எப்படி வந்து இதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறதுக்கு ஒரு இன்டலெக்சுவல் ப்ரீடையே அவங்களால உருவாக்க முடியுது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள ஒவ்வொருத்தரும் அதை ரெசிஸ்ட் பண்ணியிருக்கணுங்க. நோ, திஸ் இஸ் ராங் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. நாட் அ சிங்கிள் வாய்ஸ் அஸ் எமினேட்டட் இல்லை. அப்போ இதுதான் யதார்த்தம். அப்போ இந்த மாதிரியான இடங்கள் தான் திஸ் கிரியேட்ஸ் ஃபெர்டைல் கிரவுண்டு ஃபார் த க்ரோத் ஆஃப் கம்யூனலிசம், ஃபண்டமெண்டலிசம், மெஜாரிட்டேரியன் ஃபண்டமெண்டலிசம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் வந்து ரைட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதால, ரெண்டாவது தமிழ்நாட்டோட நுவான்ஸ்டு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மறுக்கிறதால இங்கே வந்து அவங்க வளராமல் இருக்காங்க. பட் எப்பயுமே அப்படி இருந்துருவாங்கன்னு நினைக்காதீங்க. ரைட் பண்ணுற ரோலில் இங்கே லெஃப்டே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, லெஃப்ட் இஸ் கம்ப்ளீட்லி வந்து லெஃப்ட்னு சொல்கிறது இங்கே திராவிட கட்சிகள், அதுதான் எல்லாம் சேர்ந்து சம்சாகிரிஸாக மாறிட்டாங்க. அதர்வைஸ் ஃபார்வர்ட் லுக்கிங் லெஃப்ட் ஏன் வந்து உதயநிதி இஷ்யூ வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, கெஜுவல் பண்ணுறாங்க, அதை கேள்வி கேட்குறவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க? ஹவு இட் இஸ் பாசிபிள்? நீ சைலண்ட் ஆகாதீரா. யூ நீட் நாட் ரெசிஸ்ட் ஆர் யூ நீட் நாட் என்டார்ஸ். யூ கீப் குவைட், யூ கீப் அலூவ் ஃப்ரம் இட். லுக், இட்ஸ் தேர் பிஸ்னஸ். வி ஹவ் நைதர் சப்போர்ட் நார் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் இட். இட்ஸ் தேர் பிஸ்னஸ். நீ ஒதுங்கினா கூட மரியாதை உண்டு மேலே. அதில் என்ன தப்புன்னு கேட்குறாரு முத்தரசனும் பாலகிருஷ்ணனும். உதயநிதி எலிவேஷனில் என்ன தப்புன்னு முத்தரசன் கேட்குறாரு. இட்ஸ் அ ஷேம் ஆன் த லெஃப்ட். லெஃப்ட் இஸ் டெட் இன் இந்தியா, சந்தேகமே வேணாம். இது என்னது? இது உதயநிதி இஷ்யூவில் வந்து அவங்க வந்து தேர் என்டார்ஸ்மெண்ட். இட் இஸ் நாட் த சைலன்ஸ், இட் இஸ் தர் என்டார்ஸ்மெண்ட். இப்போ ஃபேமிலி பொலிட்டிக்ஸால்
ஒரு கட்சிக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், சொசைட்டிக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும்? எவ்ரிதிங் வில் ரிவால்வ் அரவுண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தட் ஃபேமிலி தானே. முதல்ல வந்துங்க உங்களுக்கு அதர் டேலண்டட் எலிமெண்ட்ஸ் வந்து மேலே வரவே முடியாது இல்லை. சி சென்டர்ஸ் அரவுண்ட் ஒன் ஃபேமிலின் போது வேர் இஸ் டெமோக்ரஸி கேப்ரியல்? வாட் இஸ் டெமோக்ரஸி? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரிபடி தானே. ரெண்டாவது, நான் இது எல்லாத்தையும் விட ரொம்ப 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 முக்கியமாக சொல்கிறது, இந்தியா மாதிரி ஒரு அன்ஈவன் சொசைட்டியில், காஸ்ட் ஹைரார்கி இருக்கக்கூடிய சொசைட்டியில், caste hierarchy plays a major role, pivotal role in politics and in governance. Family politics is dead against the social justice. இதுலேருந்து ஆரம்பிக்கணும் இந்த ஆர்குமெண்ட். The argument should start from this aspect, which is family politics and dynastic politics is dead against social justice. Social justice தானே உங்களோட breath line. அதுக்கு எதிரானது நீ பண்ணுறது. Then you don't have full trust or what you call your aims are not for social justice. Your aims are for something else. பர்பச்சுவேட் ஆகுது. பவர் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே பர்பச்சுவேட் ஆகிட்டு இருக்குது. அது எப்படிங்க அது ஒரு டெமோக்ரஸியில் அது வந்து சாத்தியப்படும்? இப்போ என் குடும்பம், என்னோட சாதி, என்னோட மதம்னு ஃபோக்கஸ் பண்ணாலே சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது தான். அது எதிரானது. இங்கே ஒரு ஃபேமிலின்னு தானங்க வருது. when a family controls everything, it perpetuates power within the family. When power is getting perpetuated within the family, it will do an enormous harm for the social growth of social justice. ஸோ கொஞ்சம் அறிவோடு யோசிச்சு பார்த்தீங்கனாலே இதெல்லாம் வந்து பீப்புள் வில் ஸ்பிட் ஆன் திஸ் ஃபேஸஸ். திஸ் இஸ் ரெடிகுலஸ். அதில் கொடுமை என்னென்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ், சிவில் சொசைட்டி அது வேடிக்கை பார்க்குது. தெர் இஸ் நாட் ஒன் ரெசிஸ்டன்ஸ். இது எப்படி நீங்கள் சாத்தியப்படுத்துறீங்க அப்படின்ட்டு இல்லை. அவங்களால இதை பிரேசனாக செஞ்சுட்டு போக முடியுதில்லை. அண்ட் செட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ரீடை வச்சுட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேச வேண்டியது, நியாயப்படுத்த வேண்டியது. குடும்ப அரசியல் ஒன்றும் தப்பு கிடையாது, இன்றைக்கி மதவாதம் தான் பெரிய ஆபத்துன்னு பேச வேண்டியது. அரே பாபா, நீ குடும்ப அரசியல் தாண்டா மதவாதம் வளருது. குடும்ப அரசியல் வில் லே த கிரவுண்ட் ஃபார் த க்ரோத் ஆஃப் ஃபண்டமெண்டலிசம்ன்றது ஏஜ் ஓல்டு தியரி. ஹிட்லர் எப்படி வந்தான்? ஆனால் மக்களுக்கும் எப்படி இவங்க பண்ணுறாங்கன்னா, எப்பவும் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் குடும்ப அரசியலா ஃபேசிசமா, ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேசிசம்னா ரொம்ப மோசமான எதிரி, நீங்கள் குடும்ப அரசியல்னா கொஞ்சம் பாதிப்பு, நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா மக்களும் வேறு வழி இல்லாமல் சரி ஃபேசிசம் வீழ்த்தணும்னா குடும்ப அரசியல் ஏற்றுப்பா அப்படின்னு போயிடுறாங்க. இது வரைக்கும் அப்படி தான் போச்சு. ஆனால் வட இந்தியாவில் அந்த ட்ரெண்டு மாறிச்சு. காங்கிரஸ் வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. சவுத்துலேயும் அந்த நிலைமை வரும். எழுதி வைத்துக்கொள்ளுங்கள், இவையெல்லாம் இயற்கைக்கு விரோதமானது. ஐ அக்ரி ஆன் ஒன் திங், தட் உங்கள் டெமோக்ரஸி வந்து இன்னமும் ஃப்ளரிஷ் ஆகல. 77 years ஆஃப் டெமோக்ரஸிங்கிறது இட்ஸ் இன் அ நேசன்ட் ஸ்டேஜ். யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு டெமோக்ரஸியில் ஃபேமிலிக்கு என்னங்க ரோல் இருக்கும்? டைனஸ்டிக் பாலிட்டிக்ஸ் அது கேண்டிடேட்ஸ் ரியர் இட்ஸ் ஹெட், காரி துப்பும். இல்லை, சிஸ்டம் அலோவ் பண்ணாது. ஒரு ரோபஸ்ட் டெமோக்ரஸியில் டெமோக்ராட்டிக் நார்ம்ஸ் வந்து டிஎம்கேக்குள்ளே ஃப்ளரிஷ்டாக இருந்ததுன்னா எப்படி வந்து ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் வரும்? எல்லா மாவட்டத்திலும் எப்படி மந்திரி புள்ளையே எம்பி ஆகும், எம்பி புள்ளையே எம்எல்ஏ ஆகும், முதலமைச்சர் புள்ளையே முதலமைச்சர் ஆவார், அவர் புள்ளையே முதலமைச்சர் ஆவார்ன்றதெல்லாம் வந்து டெமோக்ரஸி அங்கே இல்லைன்றதுக்கான அடையாளம். இந்த நேம் ஆஃப் டெமோக்ரஸி வாட் இஸ் பீங் ப்ராக்டிஸ்ட் இஸ் monarchy with some liberal values. And family, it has been ensured that power getting perpetuated within the families, handful of families. அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான ஒரு பெரிய ரொம்ப நன்றி. நன்றி.